ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மசால் பூரி செய்யலாம். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கிறேன், ரவை போட்டிருக்கேன் 1 கப்பு. இதில் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம சுட தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் எடுத்து ஊற்ற போகிறேன். திட்டமாக ஊற்றி இதில் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்புறமா இதில் கோதுமை மாவு போட்டு நம்ம பிசைஞ்சு பூரி செய்யலாம். மசால் சாமான்லாம் போட்டு இப்போ கிண்டிட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். நம்ம ஊற வச்ச ரவை நல்லா ஊறிடுச்சு. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிற்கிது. கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு அவிச்சு நல்லா நசுக்கி நல்லா வச்சுருக்குறேன், இதை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மல்லித்தழை, கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதோட நம்ம இப்போ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் திட்டமாவு போட்டு பிசைஞ்சிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். மாவு இந்த அளவு நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்குங்க. இப்போ இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம பூரி போடலாம். இந்த அளவுக்கு உருண்டையை கொஞ்சம் நல்லா ரவுண்டு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் தடுப்பாகவே போட்டுக்கலாம். பூரியெல்லாம் திரட்டியாச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் பொரிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு பூரிக்கும் கொஞ்சோண்டு டைம் விட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா பூரி ஊற்றி நல்லா வரும். இந்தமாரி எல்லா பூரியும் ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெய் கொஞ்சதும் போட்டு எடுங்க. உப்பலாகவே வரும். மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நான் சாம்பார் இருந்ததுன்னு வச்சுட்டேன். தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க.